வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுதா சிங்கப்பூர்லேருந்து. இன்றைக்கி 10 வெள்ளிக்கு என்ன வாங்கலான்னு பார்ப்போம். அதாவது $10 என்ன வாங்கலான்னு பார்ப்போம். நம்ம ஊர் காசுக்கு வந்து 686 ருபீஸ் ஆகுதுங்க. 686 ரூபா ஆகுது. ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு என்ன தேவையோ அதுதான் வாங்க வந்திருக்கேன். இந்த சூப்பர் மார்க்கெட் ஏன் சூஸ் பண்ணேன்னா, இது கவர்மெண்ட் ரெகுலேட்டட் ப்ரைஸஸ்ஸு, அதனால இங்கே வந்திருக்கேன். நான் வந்து 1 கிலோ உருளைக்கிழங்கு வாங்கியிருக்கேன். அதாவது 3 வெள்ளி 95 காசு. அப்புறம் 2 இளநீ வாங்கினேன். 2 இளநீ வந்து 3 வெள்ளி 95 காசு. அழகாக வெட்டி செதுக்கி சூப்பராக ஸ்ட்ராலாம் போட்டிருக்கும். நம்ம வீட்டுக்கு போய் ஸ்ட்ரா போட்டு குடிக்க வேண்டியது தான். ஸோ அது 2 வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறமா தம்பி பையலுக்கு டெய்லி ஜூஸ் போட்டு கொடுப்பேன். அதுக்காக ட்ராகன் ஃப்ரூட் வாங்கிக்கிட்டேங்க. 2 வாங்கிக்கிட்டேன். 2 வெள்ளி. ஸோ இந்த 4 ஜாமானும் வாங்கிட்டு நான் பில் போட போயிட்டேன். பார்கோடு ஸ்கேன் பண்ணி நம்மளாவே பில் போட்டுக்கலாம் இங்கே. ஸோ நான் வந்து பார்கோடை ஸ்கேன் பண்ணி பில் போட்டுட்டேன். சரிங்க, நீங்கள் சொல்லுங்கள், நம்ம ஊரில் இதே காசுக்கு என்னென்ன வாங்கலான்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். அப்புறம் வந்து பில் போட்டு முடிச்சப்பறமா பார்த்தா பில்லு $9.90 வந்திருக்கு. அதாவது 9 வெள்ளி 90 காசுங்க. 10 சென்ட்ஸ் மிச்சம். அது ஏன் நேரம் நான் கவர் கொண்டு வர மறந்துட்டேன். அதனால் 2 கவர் வாங்கிக்கிட்டேன். ஒரு கவர் 5 சென்ட்டு. ஸோ 10 சென்ட்டும் காலி. மொத்தம் எல்லாம் 10 வெள்ளியும் காலிங்க. அப்புறம் வீட்டுக்கு போயிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் சிங்கப்பூரில் ஏதாவது தெரிஞ்சுக்கணும், ஏதாவது பற்றி உங்களுக்கு தெரியணுன்னா கேளுங்க கமெண்ட்டில். நான் வந்து உங்களுக்கு வீடியோ போட ட்ரை பண்ணுறேங்க.